Hi friends, welcome to our Ruba Kitchen. இன்னைக்கு வீடியோல ஒரு டிஃபரெண்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற புத்தம்புது வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சட்னி செய்யறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசு பெருசா கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணா சீக்கிரமா மைய அரைஞ்சிடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே சீரகம் தான். 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு மீடியம் சைஸ் லெமன்ல பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு அந்த சாறை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சனா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா இந்த அளவுக்கு மையா அரைச்சா போதும். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சட்னிக்கு தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். மிக்ஸி ஜார்ல இருக்கிறத மட்டும் எடுக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு கரண்டில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபி தான். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியாவும் இருக்கும். தோசை சாதத்தோட சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Bye bye.